அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம ரேவதியை புதுப்பைக்கில வச்சு நம்ம கார்த்திகை கூட்டிட்டு போறாரு. அந்த சந்திரா அதை பார்த்து பொறாமப்படுறா. இதை எப்படியாவது அக்காட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து கல்யாண நாள் அதுவுமா கார்த்திக்கு வந்து எப்படியாவது பைக்கை கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு பைக்கெல்லாம் ஆர்டர் போட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பைக்கு வந்த உடனே நம்ம கார்த்திகை கூப்பிட்டு நம்ம ரேவதி வந்து நம்ம கல்யாண நாள்ல நான் உங்களுக்கு கிஃப்ட் தர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கார்த்திக்கும் நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் தர போறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி முதல்ல நீத்தா அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கூட்டு போய் பைக்கை காமிச்சாங்க. நம்ம கார்த்திக் அப்படியே சந்தோஷப்பட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து நீ இதுல ஒரு ரவுண்டு கூட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரேவதியை உட்கார வச்சு அதாவது ரேவதிக்காக அவர் புதுசா கட்டின வீட்டை கொண்டு காமிக்கிறதுக்கு கூட்டு போறாரு நம்ம கார்த்திக் அந்த பைக்ல. இதை வந்து சந்திரா பார்த்துட்டு அதாவது பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கியா, இதை எப்படியாவது அக்காட்ட சொல்லி அக்கால தூண்டி விடணும் அப்படின்ட்டு அக்கா பொண்ணு அதான் கல்யாண நாள் அதுவுமா அந்த டிரைவர் பேருக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கா. அதாவது நமக்கே எதுவுமே தெரியாது, நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ போற போக்க பார்த்தா பிரிக்க முடியாது போலுக்கு அப்படின்ட்டு சொல்றா. அதாவது அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து நீங்க மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.